நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மையத்தை உயிர்ப்பிச்சாங்களே, அவங்க திரும்ப உலகத்திலே எத்தனையோ ஆண்டுகள் வாழ்ந்து விட்டு மௌத்தா போனாங்க. ஆலிம் சாஹிப் அப்பா அவர்கள் தர்கா நகரிலே அடங்கி திகழ்கிறார்களே, அவர்கள் மரணித்த ஒரு மையத்தை உயிர்ப்பித்து எழுப்பினார்கள் என்ற வரலாறு அவர்களுடைய வரலாற்றிலே எழுதப்பட்டிருக்கிறது. அதை அன்றுள்ளவர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். இன்றுள்ளவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா? கிளாஸுக்கு போயிட்டு வாராங்களே பெரிய பண்டித்த, அவங்கள்ட்ட இதை பற்றி சொன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஷிருக்கு, வேற ஒன்றும் தெரியா. அலவி மௌலானா சொல்ற மாதிரி ஷிருக்கு, பருக்கு, முறுக்கு, இதுதான் சொல்ல தெரியும். இதுதான் பத்துவா. இது மட்டும்தான். இதுக்கு அவங்களுக்கு ஒரு பட்டம், ஷேக் பட்டம். இது என்ன அநியாயம்? இது உலகத்தில் நடக்கிறது. ஷேகுமார்கள் தேவையில்லைன்னு சொன்னாங்கெல்லாம் இப்ப ஷேகாக ஆகிக்கொண்டு அவங்க பத்துவா கொடுக்கிறாங்க. ஹாதி புக்தி போவுக்கு போனா புகாரி கிரந்தம், முஸ்லிம் கிரந்தம் தமிழா கவிக்குது. ராவிக்கு கொண்டு வந்து நல்லா லைட்டை போட்டு பாருன்னு பாக்குறது. வெள்ளனைக்கு இந்த பத்துவா வெளியாகுது. வெள்ளனைக்கு பத்துவா வெளியாகிறது. நஜீஸோடு குர்ஆனை பிடிக்கலாம், ஒளிவில்லாமல் தொழலாம், கலா தொழுகை இல்லை என்றெல்லாம் அவங்களுக்கு நினைச்ச மாதிரி, அவன் நினைச்ச மாதிரி தடியெடுத்த எல்லோருமே வேட்டைக்காரர்களாக மாறி இருக்கின்ற அற்புதம். ஆலிம் சாஹிப் அப்பா அவர்களுடைய வரலாறு சொல்லும் பொழுது எனக்கு ஞாபகம் வருகிறது. கோட்டிலே நடந்தது ஒரு தடவை. அவர்களுக்கு என்று வந்த ஒரு மாடு களவு போகிறது. அந்த மாடு களவு போன பின்னால் போலீஸிலே புகார் செய்து அந்த திருடன் பிடிக்கப்பட்டு அவன் நீதிமன்றத்துக்கு சமூகம் அளிக்க செய்யப்பட்டான். சமூகம் அளிக்க செய்யப்பட்ட பின்னால் அந்த நீதிமன்றத்துக்கு மாட்டை கொண்டு வருமாறு நீதிபதி ஆணையிட்டார். மாடு கொண்டு வரும் பொழுது மாட்டை மூடி கொண்டு வருமாறு அவன் சொன்னான். அந்த அடிப்படையிலே மாடு மூடப்பட்ட நிலையில் நீதிமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்டது. இப்பொழுது நீதிபதி விசாரணையை ஆரம்பிக்கிறார். அந்த நேரத்திலே நீதிபதி கேட்கிறார், திருடனை பார்த்து, இது யாருடைய மாடு? திருடன் சொன்னான், என்னுடைய மாடு. சரி, உன்னுடைய மாடா? ஆம். உன்னுடைய மாட்டுக்கு எத்தனை கொம்பு என்று கேட்டான் நீதிபதி. அவன் சொன்னான், எவ்வளவு லேசான ஒரு கேள்வி, கல்லனுக்கு லேசி. கல்லன் சொல்லிட்டான், ஏன மாட்டுக்கு 2 கொம்பு. உலகத்தில் எல்லா மாட்டுக்கும் 2 கொம்பு தானே, ஏன மாட்டுக்கு 2 கொம்பு. அப்படியா? இப்ப நீதிபதி ஹசன் இப்னு உஸ்மானுல் மஹ்தூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸ்ரீலங்காவிலே பிறந்து வாழ்ந்து வளர்ந்து மறைந்த ஒரு குத்துபு ஜமான். ஸ்ரீலங்காவிலே பிறந்த ஒருவர் குத்துபு ஜமானாக ஆன வரலாறு அவர்களுடைய வரலாறு தான். ஆகவே அப்படியான அந்த குத்துபு ஜமான் பல்லாயிரம் கராமத்துகளை காட்டிய வரலாறு உண்டு. ஒரு கராமத்தை காட்டினா அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க, அடுத்த நாள் அவங்க எங்கேயோ இருப்பாங்க. அங்க ஒரு கராமத்து வெளியானா அங்கிருந்து போவாங்க. அப்படி முழு ஸ்ரீலங்காவையும் அவர்கள் வலம் வந்த வரலாறு உண்டு. அப்படியான அந்த மகான் அவர்களிடத்திலே நீதிபதி கேட்கிறார், இது யாரோட மாடு? என்னுடைய மாடு. உங்களோட மாட்டுக்கு எத்தனை கொம்பு? உஸ்மான் வலியுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், நீதிமன்றம் எல்லாம் ஆச்சரியத்தில் முக்குளித்து போனார்கள். ஏண்ட மாட்டுக்கு 3 கொம்பு என்று சொன்னார்கள். ஓ, ஏண்ட மாட்டுக்கு 3 கொம்பு. நீதிபதி ஆணையிட்டார்கள் போலீஸ் அதிகாரிகளுக்கு அந்த மறைத்திருக்கக்கூடிய திரையை அகற்றுமாறு. எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. திரை அகற்றப்பட்டது. 3 கொம்பு இருந்தது. 3 கொம்பு. நீதிபதி நீதி மேடையிலே இருந்து கீழே இறங்கி மாட்டுக்கு அண்மையிலே வந்து நின்று மாட்டுடைய 3வது கொம்பை அசைத்து பார்த்தார். அது இயற்கையிலே உண்டான ஒரு கொம்பு மாதிரியே இருந்தது. உடனே தீர்ப்பு வழங்கப்பட்டது. மாடு ஹசன் இப்னு உஸ்மானுல் மஹ்தூமிக்கு சொந்தம், அவர் சிறை அனுப்ப வேண்டும் என்று அங்கு நீதி பகரப்பட்டது. இப்படி அவுலியாக்கள், அவர்களுக்கு அவுலியா என்று சொன்னால் அதிகாரி என்ற கருத்து இது. அவங்களுக்கு அல்லாஹ் தான் அந்த அதிகாரத்தை கொடுத்தான். அவங்க வலியுல்லா அல்லாஹ்வுடைய அதிகாரி. அந்த அல்லாஹ்வுடைய அதிகாரிகளுக்கு அல்லாஹு தஆலா அப்படி ஒரு ஆற்றலை கொடுத்தான்.
வல்லமையை கொடுத்தான். அந்த வல்லமையை பெற்ற அவர்கள் அப்படி செய்து காட்டுகிறார்கள். மலக்கல் மௌத், அவர் எங்களை மௌத்தாக்குறார் என்று நாங்கள் புழக்கத்திலே சொல்கிறோம். அல்லாஹு தஆலாவும் அப்படித்தான் சொல்கிறான். குல் யதவஃபாக்கும் மலக்கல் மௌத், மலக்கல் மௌத் உங்களை மௌத்தாக்குறார் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப எங்களை உண்மையிலே மௌத்தாக்குறது அல்லாவா மலக்கல் மௌத்தா? அல்லாஹு தஆலா வேறொரு இடத்துல சொல்லுகிறான், உங்களை மௌத்தாக்குறதும் உயிர்ப்பிக்கிறதும் அல்லான்னு சொல்றான். அதே அல்லாஹு தஆலா சொல்றான் மலக்கல் மௌத் உங்களை மௌத்தாக்குறான்னு சொல்றான். இப்ப எதை ஏற்றுக்கொள்கிறது? இதுக்கு என்ன விளக்கம்? இதுக்கு விளக்கம் எப்படி எடுக்க வேண்டும் தெரியுமா? அல்லாஹு தஆலா உயிர் கொடுக்கிறான், அல்லாஹு தஆலா மௌத்தாக்குறான் என்று சொன்னால் கருத்து அல்லாஹ் சுயமாக செய்கிறான் என்பதுதான் கருத்து. மலக்கல் மௌத் உங்களை மௌத்தாக்குறால் கருத்து அல்லாஹ்வுடைய வழங்கப்பட்ட, அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட ஆற்றலை கொண்டு மலக்கல் மௌத் உங்களை மௌத்தாக்குறார் என்பதுதான் கருத்து. இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசமே ஒழிய மண்டைய போட்டு உடைச்சி அது எப்படி அப்ப மலக்கல் மௌத் மௌத்தாக்குன்னு சொல்றது? அல்லாஹ் தானே எல்லாரையும் மௌத்தாக்குன்னு வாதாடுறதா? குர்ஆனுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை கொண்டு வரதா? இல்லை. சரியான முறை விளப்பம் இல்லாத குழப்பம். ஹதீஸுக்கு எப்படி கருத்து சொல்லணும், குர்ஆனுக்கு எப்படி கருத்து சொல்லணும், அந்த நம்முடைய முன்னோர்களான இமாம் பெரும் தகைகள் எப்படி குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு கருத்து வைத்தார்கள் அதை அறியணும். ஒருத்தர் வந்து சொல்றாரு ஜியாரம் செய்வது ஹராம், இன்னொருத்தர் வந்து சொல்றாரு ஜியாரம் செய்வது சுன்னத்து. இது என்னப்பா? அந்த உலமா உண்ட செல்றாரு, இந்த உலமா உண்ட செல்றாரு. எங்கடா முன்னோர்கள் செலாக்கள் அப்படி சொல்றாங்க. அவர் ஒன்றை செல்றாரு, இவர் ஒன்றை செல்றாரு. எனக்கு ஒன்னும் விளங்கல்லப்பா. உங்களுக்கு ஒன்னும் விளங்கலையா? ஓ ஒன்றுமே விளங்கல. அந்த ஆலிம்சா அவர் சொல்றாரு ஜியாரம் செய்வது ஷிர்க், இந்த ஆலிம்சா சொல்றாரு ஜியாரம் செய்வது சுன்னத்து. என்ன பிரச்சனை? பிரச்சனை என்னன்னு பார்த்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் ஜியாரம் செய்வதை தடுத்தார்கள், பின்னால் அனுமதித்தார்கள். தடுத்த ஹதீஸை அவன் பிடித்துக் கொண்டான், அனுமதித்த ஹதீஸை இவன் பிடிச்சு கொண்டான். இதுதான் ரெண்டுக்கும் வித்தியாசம். தாயத்து போடுறது ஷிர்க்னாங்க ஒரு ஹதீஸ்ல, தாயத்து போடுவது ஆகுமன்னார்கள் இன்னொரு ஹதீஸ்ல. இப்ப அவன் ஒன்றை சொல்றான், இவன் ஒன்றை சொல்றான். ரெண்டு ஹதீஸுக்கும் என்ன வித்தியாசம்? அல்லாஹ் அல்லாத தெய்வங்களை வலா தது மஅல்லாஹி இலாஹன் ஆகர், அல்லாஹ்வோடு இன்னொரு தெய்வத்தை அழைக்காதீர்கள். அவுலியாக்களுக்கு அந்த ஆயத்தை ஓதி காட்டக்கூடாது. சிலாக்கள் அவுலியாக்களுக்கு ஓதி காட்டி விளக்கம் பிரிக்கிறது. அல்லாஹு தாலாவோட இன்னொரு தெய்வத்தை அழைக்க கூடாது கருத்தை சொல்லி முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அழைக்க கூடாது, ஷாதிலி நாயகத்தை அழைக்க கூடாது. ஷாதிலி நாயகத்தை அழைக்க கூடாதுன்னா இந்த மௌலூதெல்லாம் பேசாமல் ஒரு பொட்டில போட்டு பூட்டி வச்ச வேண்டியதான். எல்லாத்திலையுமே அவங்களை அழைக்கப்படுகிறது, எங்கட எல்லா பைத்துகளையும். ஆகவே அவங்க அதுல கருத்து என்ன தெரியுமா? அல்லாஹ் அல்லாத தெய்வங்களை அழைத்த தாயத்துகள் ஷிர்க், அத களத்துல தொங்க விடக் கூடாது. அல்லாஹ்வை குல்ஹு அல்லாஹு அஹது அல்லாஹு ஸமது என்று எழுதினான், களத்துல போட்டுக்கொண்டான். ஷிர்கா? அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை உலகத்துக்கு பறைசாட்டும் ஆயத் ஒரு தடவை ஓதினா குர்ஆனில முக்கால் பகுதி, மூணில் ஒரு பகுதி ஓதிய நன்மை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஒரு குல்ஹு அல்லாஹ் ஓதினா 3 தடவை ஓதுறோமே ஃபாத்திஹா சொல்லி போட்டு நம்முடைய முன்னோர்கள் முழு குர்ஆனையும் ஓதிய நன்மை. அந்த மாதிரி நன்மை பயக்கும் உண்டை களத்திலே தொங்க விட்டு கொண்டிருந்தால் அது ஷிர்காகுமா? ஷிர்க்குக்கும் அதுக்கும் வெகு தூரம். அல்லாஹ்வுடைய வல்லமை, ஆற்றல், ஏகத்துவம் அங்கு சொல்லப்படுகிறது, அதுல ஷிர்க் ஏற்படுகிறது இல்ல. இது மாதிரி ரசூலுல்லாஹ் ஒரு காலத்துல தடுத்தாங்க, இன்னொரு காலத்துல அனுமதித்தாங்க. இது அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. இப்ப அனுமதித்ததுக்கு பின்னால் உள்ள ஹதீஸத்தை நாங்க பின்பற்றணும். அனுமதித்த முன்னால் உள்ள ஹதீஸ் மன்சூஹ், மாற்றப்பட்ட ஹதீஸ். குர்ஆன்ல அப்படி ஆயத்துகள் இருக்குது. ஆரம்பத்தில் சாராயம் குடிக்கிறத பற்றி அல்லாஹு தஆலா எப்படி சொன்னான்? யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிரி குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீர் வ மனாஃபிஉ லின்னாஸ். நபியே நாயகமே, சாராயம் குடிப்பது, சூது விளையாடுறது, இத பற்றி உங்ககிட்ட கேட்பாங்க. அல்லாஹு தஆலா சொன்னான் ரசூலுல்லாஹ்வுக்கு, கேட்பாங்க. கேட்டா நீங்க சொல்லுங்க, அந்த ரெண்டிலையும் பாவமும் இருக்கிறது, நன்மையும் இருக்கிறது, பிரயோஜனமும் இருக்கிறது.
யஸ்அலூனக அனில் ஹம்ரி குல் ஃபீஹிமா இஸ்முன்